ECBN ஸ்தாபனத்தார் நடத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தானே இன்றும் நம்மோடு இடைப்படுவாராக. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் யாவரும் கண்களை அடைத்து நாம் செபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான பொழுதிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உலகம் முழுவதிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு நெஞ்சங்களை, உள்ளங்களை, இல்லங்களை என் தேவன் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி காப்பாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, ஆமாண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் சகரியா 2:5 சொன்னது போல அக்கினி முதலாய் வேலி அடைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு பொல்லாத பிசாசு குடும்பங்களை பாழாக்குறதையும் குடும்பங்களுக்கு விரோதமாய் பலவிதமான தந்திர உபாயங்களை பண்ணி சீரழிக்கிறதை நாங்கள் அறிகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த அன்பு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அடியேனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் ஒரு நல்ல தலைப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு எலும்பு என்றதான தலைப்பிலே நான் பேச கர்த்தருடைய ஆவியினால் உந்தப்பட்டிருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் மாத்திரமல்லாமல் 21, 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொன்னார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவர் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிடத்திலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆதியிலே தேவன் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை அல்லது போனால் குளோனிங் என்று சொல்லுகிறார்களே, ஒரு உறுப்பை எடுத்து ஒரு மனிதனை உருவாக்குற விஷயம் ஆதியிலே கிட்டத்தட்ட இந்த 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த காரியத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர் என் ஆண்டவர். ஒரு மனிதனை மண்ணினாலே உண்டாக்கினார். ஆதாம் என்றால் செம்மண் என்ற அர்த்தம். ஆண்கள் சகோதரர்கள் என்னை கோபிக்க கூடாது, நீங்கள் ஆண் என்று சொன்னால் செம்மண் என்ற அர்த்தம் மறக்கவே கூடாது. நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கு திரும்பி போகிறோம். அதற்கு முன்பதாக விண்ணுக்கு போகிற அலுவலை நாம் இந்த உலகத்திலே பார்க்க வேண்டும். அதுதான் மிகவும் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம். அதே போல அந்த எலும்பை எடுத்து கர்த்தர் அந்த இடத்தை, ஆதாமுடைய விலாவின் ஒரு எலும்பை எடுத்து அந்த இடத்தை தசையினால் அடைத்து அந்த எலும்பை மனுஷியாக உருவாக்குகிறார். ஏவாள் அம்மா என்றால் ஜீவன் என்ற அர்த்தம். ஏவாள் ஜீவன் என்று அர்த்தம் கொள்ளும் அந்த பேர். இன்றைக்கு எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமானது. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. கணவன் மனைவியாக ஒரு கணவன் ஒரு மனைவி என்ற கணக்கில் வாழுவதை என் பரிசுத்தமுள்ள நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த உறவை அவர் ஆசீர்வதிக்க துடிக்கிறார். தேவன் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று விரும்பினார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த எலும்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆதாம் சொல்லுகிறார், இவளின் எலும்பின் எலும்பும் மாமிசத்தின் மாமிசமும். கணவன்மார் மனைவியை பார்த்து சொல்லணும், நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமும். கணவன்மார் அப்பப்ப எலும்பு, அதை இதை எலும்பு என்றதல்ல, அவர்கள் எலும்பு. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் கொஞ்சம் ஃப்ரீயா உங்களோட பேசட்டுமா? நிச்சயமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாருங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற பிணக்குகள் இன்றைக்கு மாறப்போகிறது. அல்லது போனால் உங்கள் வாழ்க்கை மூலமாய் அநேக குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்து வைக்க போகிறார். இந்த தொலைக்காட்சியிலே உங்களோடு நான் இந்த கருத்தை பேசுவதிலே நான் உண்மையிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், அடியானுக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை என் தேவன் தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆதாம் எலும்பின் எலும்பென்றெல்லாம் பேசினாரு. ஆனா பிரச்சனை வரும்போது நீர் கொடுத்த பொம்பளைதான் சொல்லி அப்படி மாத்தி மாத்தி பேசினாரு. இதெல்லாம் நீங்க வேதத்துல பார்க்க முடியும். பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நாம் வித்தியாசமானவர்களாக வாழ பழக வேண்டும். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் கவனமாக கவனியுங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், ஆசையாக சொல்லுகிறார், அன்பாக சொல்லுகிறார். ஆமேன். என் எலும்பின் எலும்பே, என் மாமிசத்தின் மாமிசமே என்று அவர் பேசுகிறார்.
உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வாகனத்திலே போகும்போது, கார்ல போகும்போது, உங்களுடைய வீட்டம்மா மாத்திரம், உங்களுடைய மனைவி மாத்திரம் பார்த்து போங்க பார்த்து போங்கன்னு சொல்லுவாங்க. வேற யாரும் உங்கள் வாகனத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன் அவங்க பார்த்து போங்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்க தாங்க உங்க சூட்டபிள் ஹெல்ப்பர். அவங்க தாங்க உங்களுக்கு டைரக்டா கடவுள் வைத்திருக்கிறதான உதவிக்கரம். அவங்க சொல்றதை நீங்க அன்போடு கேட்கும்போது உங்க வாழ்க்கையில பெரிய உயர்வு வருங்க. மனைவிமார் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் மிதிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் மனைவியை விலா எலும்பிலிருந்து எடுத்தார். சமமாக நாம் வைத்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அக்காமாரே, நீங்களும் கொஞ்சம் அத்தான்மாரை கொஞ்சம் பாதுகாப்பா பார்த்துக்கிடுங்க. அவர்களை மதித்து நடவுங்க. அவர்களை நீங்க ஏறி மிதிச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோவிக்க கூடாது. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு தான் பேசுறேன். ஆனா உண்மை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க பிரிக்கப்பட முடியாதவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு பயிற்சி செய்து காட்டட்டுமா? மோதிரத்தை ஏன் இந்த விரல்ல போடுறாங்க, மோதிர விரல்ல ரெண்டு சொல்லி இந்த விரல ஏன் சொல்றாங்க? நீங்க இப்படி கையை இப்படி பிடிச்சு பாருங்க. ஒருக்கா செய்யுங்களா, பரவாயில்ல செய்யுங்க. இப்படி கையை வச்சு பாருங்க. வச்சு இந்த நடு விரல உள்ள ஒரு விரல கொண்டு போங்க, அதுக்கு மேல இந்த விரல கொண்டு போங்க. பாருங்க, உள்ள ஒரு விரல் போட்டு அதுக்கு மேல இந்த விரலா போட்டு. கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே மறைமுகமாய் நமக்குள்ளே வாழுகிறார். அந்த பெருவிரலை பாருங்க, இந்த பெருவிரலை பாருங்க. இந்த பெருவிரல் இது அம்மா அப்பா அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். நீங்க ஒருவேளை வெளிநாட்டுக்கு போனாலோ அல்லது அவர்கள் காலம் சென்று போனாலோ அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். அதே போல இந்த ஆள்காட்டி விரல் என்று சொல்லக்கூடிய இந்த விரல் சகோதர சகோதரிகளை குறிக்குது. அவர்களும் நம்மோடு கூட இருப்பார்கள், அன்பாய் பழகுவார்கள். ஆனால் அவர்களும் வேலை வரும்போது அவர்களும் அவருடைய குடும்பத்தை கட்ட போய்விடுவார்கள். பின்னாடி ஒரு சின்ன குட்டி விரல் இருக்கு பாருங்க, இது கூட விரியுது. இது விரியுது. ஏன் விரியுதுன்னு சொன்னா, இது பிள்ளைங்கள். இவங்களும் காலாகாலத்துல கல்யாணமாகி அவங்க போய்விடுவார்கள். ஆனால் மோதிரம் போடக்கூடிய விரலோ விரியவே விரியாது. நீங்க விரிச்சு பாருங்க. நீங்க தப்பா செய்யக்கூடாது. நடுவிரலை முதல்ல உள்ள வச்சு அதுக்கு மேல அந்த விரலை மூடி நீங்க செய்து பார்த்தால் இந்த மோதிர விரலானது விரியவே விரியாது. கணவன் மனைவி உறவு என்பது பிரிவதற்காக அல்ல, அதை பிரிக்க முடியாது என்பதற்காகவே மோதிரத்தை இந்த விரலிலே போடுகிறார்கள். இது உள்ளத்தோடு இணைக்கப்பட்டதான ஒரு விரல். எத்தனை பேருக்கு புரியுது? நான் மறுபடியும் செய்ய பாருங்க. இப்படி கைகளை பிடித்துக் கொள்ளுங்க. நடுவிரல உள்ள அமுக்குங்க. அதுக்கு பிறகு மேல அந்த விரலை வையுங்க. வச்சுட்டீங்கன்னாக்கா பெருவிரலை விரிச்சு பாருங்க, விரியுது. ஆள்காட்டி விரல விரியுது. பின்னாடி இருக்கிற சுண்டு விரலும் விரியுது. ஆனால் மோதிர விரலோ விரியவே மாட்டேங்குது, பிரியவே மாட்டேங்குது. எனவேதான் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாயிருக்கிறாய். என கண்பார்ந்தவர்களே, எலும்பையும் மாமிசத்தையும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, மனுஷ சரீரத்திலே எலும்பை வைத்து எப்படி பில்டிங் வைக்கும் போது கட்டும் போது அதுக்கு கட்டுமான பொருளை வைக்கிறார்கள். சில இடத்துல ராடுகளை வைப்பார்கள். இந்த இங்கிலாந்து தேசத்துல ராடு இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் அந்த கம்பிகளை வைத்து எப்படி சிமெண்ட்களை வைத்து பண்ணுவார்களோ அதெல்லாம் தேவன் எலும்பை வைத்து, எலும்பை தசையினால் வைத்த விஷயத்தை வைத்துத்தான் இந்த பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. ஒரு அமைப்பை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த அமைப்பை நாம் பிரிக்கவே முடியாது, பிரியவும் கூடாது. ஆமென். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாய் கணவனோடு மனைவியோடு நீங்கள் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த எலும்பு ஐக்கியத்தை குறிக்கிறது. இந்த எலும்பு பாசத்தை குறிக்கிறது. எலும்பு என்று சொன்னாலே ஐக்கியம், ஃபெலோஷிப். எலும்பு என்று சொன்னாலே அது ஒரு பாசம். இந்த எலும்பு பின்னி பிணைந்து இருக்கிறது போல நாம் குடும்ப வாழ்க்கையில் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தசையோடு இந்த எலும்பு இணைந்து இருக்கிறது போல, தசையோடு சேர்ந்து செயல்படுகிறது போல, நடப்பதற்கும் அசைவதற்கும் கரங்களை தூக்குவதற்கும் எல்லாவற்றுக்கும் இந்த எலும்பும் தசையும் சேருமானால் அது எல்லாம் நடக்கும். எனவே சேர்ந்து இருந்தால்தான், கூடி இருந்தால்தான் உங்களுக்கு கோடி நன்மை. அதே போல நீங்கள் வேதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல அங்கே 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், லாபான் யாக்கோப்பை பார்த்து, நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறாய். குடும்பங்களிலே இன்றைக்கு உறவுகள் பிரிவதற்கு சில காரணங்கள் உண்டு. சில பேருக்கு சில காரியம் பிடிக்கும், சில பேருக்கு சில காரியம் பிடிக்காது. ஒருவங்க மனசு வச்சா இணைத்து வைப்பாங்க, மனசு வைக்கலன்னா பிரித்து வைப்பாங்க. அப்படிப்பட்டதான காரியம் குடும்பத்திலே காணப்படக்கூடாது. குடும்பத்தை ஏற்படுத்தினது எந்த ஒரு மனுஷனும் அல்ல, எந்த ஒரு மனுஷ திட்டமும் அல்ல. குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அவர் சொன்னார், தேவன் சொன்னார், தேவனாகிய நான் நினைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருப்பானாக. இன்றைக்கு பாருங்க, இந்த மாமா ரொம்ப நல்ல மாமனார். மாமனாருக்கெல்லாம் நீங்க நல்ல கைத்தட்டோன்னு பாருங்க. இந்த மாமா சொல்றாரு,
மருமகனை பார்த்து, நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமும். குடும்பங்கள் உறவுகள் நல்லா இருக்கிறதற்கு ஒவ்வொரு மாமன்மாரும் மருமகனை பார்த்து, ஒவ்வொரு மாமிமாரும் மருமகளை பார்த்து சொல்ல வேண்டியது, நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமும். உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது, நாங்கள் அன்பாகவே இருப்போம் என்று சொல்லி நீங்கள் பேச வேண்டும், பழக வேண்டும். அதே போல 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே இஸ்ரவேலர்கள் தாவீதை பார்த்து, நீர் எங்கள் எலும்பின் எலும்பும் மாமிசத்தின் மாமிசமும் என்று சொன்னார்கள். அதே 19ஆம் அதிகாரம் 12 நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எங்கள் சகோதரர், நீர் எங்கள் சகோதரர், நீர் எங்கள் எலும்பின் எலும்பும் எங்கள் மாமிசத்தின் மாமிசமுமாய் இருக்கிறேன். அப்படியானால் ஒரு சமுதாயம் ஒரு தலைவனை பார்த்து நீர் என் எலும்பு என்று சொல்ல வேண்டும். குடும்ப தலைவனை பார்த்து சொல்ல வேண்டும். சபையிலே இருக்கிறதான மேய்ப்பரை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான தலைமைத்துவத்திற்கு நீங்கள் அப்படிப்பட்ட கணத்தை கொடுக்க வேண்டும். சகோதரர்களும் நீங்கள் ஒருவர் ஒருவர் பார்த்து, நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமும் என்று சொல்லி நீங்கள் ஒருவர் நேசிக்க பழக வேண்டும். சகோதர சிநேகிதத்தை நீங்கள் காப்பாற்ற பழக வேண்டும். காரணம், வேதம் சொல்லுகிறது, நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போமானால் அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அறியப்படுவோம், தேவனுடைய சீசர் என்று அறியப்படுவோம். நாம் குடும்பத்திலே ஒற்றுமையாக இருக்கும் போது நிச்சயமாக சபை ஒற்றுமையாக இருக்கும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க துடிக்கிறார். உங்களை உயர்த்துவதற்காக உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய கணவனோடோ அல்லது மனைவியோடோ நீங்கள் பேசாமல் கதைக்காமல் ஏதாவது ஒரு பிணக்கோடு நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் என்று உங்களோடு திட்டமாய் பேசுகிறார். உங்களை அவர் நேசிக்கிறதுனால் இந்த வார்த்தை அவர் அனுப்பி உங்கள் குடும்பம் ஒன்றாக வேண்டும், பிள்ளைகளும் பெற்றோரும் ஒன்றாக வேண்டும். ஆமென். மாமியார் மருமக்கள் ஆமென் எல்லாம் ஒன்றாக வேண்டும். நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும். பேழைக்குள்ளே எல்லாம் ஒற்றுமையா இருந்தார்கள். நாமும் குடும்பத்திலே ஒற்றுமையாக காணப்பட வேண்டும். சரீரத்திலே எலும்பு அதன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது, தசை அதன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அது ஒற்றுமையாக இருக்கிறது, உயிருள்ளவரை ஒற்றுமையாக இருக்கிறது. மரித்தால் அது புறம்பாக போகும். அதற்கு நான் பின்பாக வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக நாம் பார்க்கிறோம், தாவீது அவனுடைய தளபதியாரை பார்த்து சொல்லுகிறான், நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசம். ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்ல வேண்டும். சபையிலே மேய்ப்பராக இருக்கிறவர் தன்னுடைய மக்களை பார்த்து, தன்னை நம்பி கொடுத்த ஜனங்களை பார்த்து அப்படிப்பட்ட அன்பு காட்ட வேண்டும். நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசமும் மாமிசமுமாய் இருக்கிறாய். நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லி சபை தலைவர்கள் பேச பழக வேண்டும். இந்த எலும்பு மாத்திரம் முக்கியம், அந்த எலும்பு மாத்திரம் முக்கியம் என்று சொல்ல முடியாது. எல்லா எலும்புகளும் சரீரத்திற்கு முக்கியமாக இருக்கிறது. ஒரு எலும்பிலே உடைவு வருமானால், ஒரு எலும்பிலே முறிவு வருமானால் அது மிகவும் வேதனைக்குரியது. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களின் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. நாம் நீதிமான்களாய் இருப்போமானால் நாம் முறிக்கப்பட மாட்டோம். நாம் சபைக்குள்ளே ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். நாம் சமுதாயத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் நீதிமானாய் காணப்பட வேண்டும். அப்படியானால் நம்முடைய எலும்புகள் உடைக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவரும் ஆமென், நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும். அவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீங்க என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசம். ஏன்னா அவர் தலையா இருக்கிறாருங்க, நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். அவரை பார்த்து நீங்க சொல்லணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேகருக்கு இது பிடிச்சமான ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நான் உம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உம்மை கைவிடுவதும் இல்லை, நானும் உம்மை விட்டு விலக மாட்டாப்பா, உம்மை நானும் கைவிட மாட்டாப்பா என்று சொல்லி நீங்கள் ஒருவர் ஆமென் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். குடும்பங்களுக்குள்ளே ஒருவர் நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். அப்படி ஒப்புரவாகும் போது தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். நான் ரத்தின சுருக்கமாய் 4 காரியங்களை உங்களிடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். 1, உறவை கொடுத்த எலும்பு. அதான் அந்த ஆதாம் ஏவாளுடைய எலும்பை பார்த்தோம். உறவை கொடுத்ததான எலும்பு. இந்த எலும்பு ஆமென் நமக்கு உறவை கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வளர வளர குடும்பத்துல பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகள் திருமணமாகும் போதும் கூட கணவன் மனைவி உறவிலே ஒரு அன்பு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். காலம் சென்று போன கதை இருக்கக்கூடாது. காலம் செல்லவே முடியாது. அன்பு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. வயசான வெள்ளக்கார அம்மாமையும் ஐயாவையும் நான் பார்த்தேன். அவங்க வாலிப வயசுல என்ன பிரச்சனை பண்ணாங்களோ தெரியல. ஆனா அவங்க எல்லாம் கை கோத்துட்டு போறதை இந்த தேசத்துல நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்க ரொம்ப கை கோத்து எப்படி அந்த மணமகனும் மணமகளும் கைப்பிடித்து கொடுத்து கை கோத்து நடப்பாங்களோ அது மாதிரி இப்போ நடக்கிறாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஆளுக சிலவழில ஆரம்பத்துல கைகோத்து நடந்துட்டு பின் காலங்களிலே நீ வயசாகிட்டது, நீ அப்படி இப்படின்னு சொல்லி கைவிடுகிறதான கட்டங்கள் அநேக இடங்கள் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. காரணம், இந்த உறவை ஏற்படுத்தினது இந்த எலும்பு. நீங்கள் கல்லானாலும் கணவன் என்று சொன்னேன், புல்லானாலும் புருஷன் என்று சொன்னேன். அதே போல உங்கள் வயசு 50 தாண்டினாலும் 80 தாண்டியிருந்தாலும் ஆமேன், மணவாளன் மணவாட்டி என்றதான அந்த உறவு மாறக்கூடாது. ஆமேன், தாய் தகப்பன்மார் ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், நீங்கள் கடைசி வரைக்கும் பிரிக்கப்பட முடியாது. நீங்கள் இப்படிப்பட்ட அன்போடு கூட வாழும்போது, எத்தனை அன்பாக என் அம்மா அப்பா இருக்கிறார்கள், எத்தனை அன்பாக என் பாட்டியும் தாத்தாவும் இருக்கிறார்கள், அவர்களைப் போல நாங்களும் எங்கள் குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எழுதப்பட்ட நிருபமாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, அந்த உயர்வை கொடுத்ததான எலும்பு. சிம்சோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு கழுதையின் எலும்பை எடுத்து, தாடை எலும்பை எடுத்து அவன் சத்துருக்களை முறியடித்தான். ஆயிரக்கணக்கான சத்துருக்களை அவன் முறியடித்தான். இந்த எலும்பு ஒரு ஜெயத்தை கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். இந்த எலும்பு ஒரு உயர்வை கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். நீங்களும் கூட தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்களும் கூட சத்துருவோடு போர் செய்ய வேண்டும். குடும்பத்தோடு போர் செய்ய நாம் அழைக்கப்படவில்லை. பாஸ்தரோடு போர் செய்ய அழைக்கப்படவில்லை. விசுவாசிகளோடு போர் செய்ய அழைக்கப்படவில்லை. மாறாக நாம் சேர்ந்து சத்துருக்களோடு போர் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு கொண்டு சொல்லட்டுமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாருக்கும், நீங்கள் சர்ச்சுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, பொல்லாத பிசாசானவன் அவன் நம்முடைய எதிரியாக இருக்கிறான். நீங்க சர்ச்சுக்கு போகாவிட்டாலும் உங்களை பார்க்கும்போது அவனுக்கு இயேசுவின் ஞாபகம் வருகிறது. அதனால் தான் உங்களை தாக்குகிறான். நீங்கள் அதிலிருந்து தப்ப வேண்டுமானால் நீங்கள் ஆலயத்துக்கு ஓட வேண்டும். வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்டு அந்த சாத்தானோடு போராடுற யுக்தியை அங்கே போதகரிடத்திலே கற்றுக்கொண்டு நீங்கள் எழுந்து சாத்தானோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒருவனாக 1000 பேய்களை விரட்டுவீர்கள் என்று என் வேதம் சொல்லுகிறது. கணவன் மனைவியாக சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் 10,000 பேய்களை, 10,000 சத்துருக்களை நீங்கள் விரட்டுவீர்கள், துரத்தி விடுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். 2வது காரியம் உங்களுக்கு உயர்வை தருகிற எலும்பாக இருக்கிறது. தேவனுடைய ஆமென் நாமம் மகிமைப்படத்தக்கதாக தேவனுடைய ஆமென் வரங்களையும் வல்லமைகளையும் நீங்கள் பெற்று நீங்கள் உண்மையாகவே உழைப்பீர்களானால் ஒரு பெரிய வெற்றியை காணுவீர்கள். 3வதாக நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன், உணர்வை கொடுத்த எலும்பு. யோசேப்புடைய எலும்பு ஜனங்களுக்கு ஒரு எழுப்புதலையும் உணர்வையும் கொடுத்தது. யோசேப்பு எகிப்தில் இருக்கும் போது அவர் சொன்னார், நான் மரித்து போகிறேன், நான் மரித்தாலும் நீங்கள் என்னுடைய எலும்பை தேசத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் மரித்து விட்டார், விடைபெற்று விட்டார். அவருடைய எலும்பானது பதப்படுத்தப்பட்டு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்ததான பூமியிலே அங்கே வைக்கப்பட்டது. இந்த எலும்புகளை பார்த்ததான இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே உணர்வுகள் பொங்கியது. எங்கள் ஐயா சொல்லி இருக்கிறார், ஒரு நாளிலே எங்களை தேவன் சந்திப்பார், நாங்கள் எங்கள் தேசத்திற்குள்ளே போவோம் என்று சொல்லி உணர்வை உண்டாக்கினது. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் மற்றவர்களுக்கு நல்ல உணர்வுகளை, நல்ல எதிர்காலம் இருப்பதை, நல்லொரு வாழ்க்கை இருப்பதை உணர்த்தும்படியாக நீங்கள் வாழ வேண்டும். அநேகர் நாம் மரித்து விட்டால் அதற்கு பின்பு நாம் பேசப்படுவதில்லை. ஆனால் நாம் மரித்தாலும் பேசப்படுகிறதான ஒரு வாழ்க்கையை உயிருள்ள போது நாம் வாழ வேண்டும். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலும்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. இளைஞர்களை நீங்கள் கவனியுங்கள். பாவம் செய்கிற ஆத்துமாவின் எலும்பை அந்த பாதாளத்துக்குள்ளே, அல்லது அந்த கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ண பின்பு அந்த பாவமானது அந்த எலும்பை கட்டி பிடித்துக் கொண்டு கிடக்குமா. கர்த்தர் வரும்போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆனால் பாவம் செய்கிறவருடைய எலும்போ எழும்ப விடாதபடிக்கு அந்த பாவம் அவர்களை அங்கே கட்டி அணைத்து கொண்டிருக்குமாம். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை கேட்கிறேன். வாலிப செல்வங்களே, நீங்கள் கர்த்தருக்காக வீறு கொண்டு எழும்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக வெற்றி உண்டாகும். நீங்கள் வாழுகிற தேசத்திலே நீங்கள் என் இயேசுவுக்காக எழும்ப வேண்டும். அந்த யோசேப்பு அவன் வாழ்ந்ததான எகிப்திலே கலாச்சாரம் நிறைந்த, நாகரிகம் நிறைந்த, தவறான பழக்க வழக்கத்தை இஷ்டம் போல செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்த அந்த பட்டணத்திலே, தேசத்திலே அவன் தேவன் என்னோடு கூட இருக்கிறான் என்ற உணர்வுள்ள மனிதனாய் வாழ்ந்தார். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், உத்தமராய் வாழ்ந்தார். சாகும் போதும் அவருடைய எலும்பும் சாட்சி கொடுத்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக நான் சொல்லி முடிக்கட்டும். ஆமென். உயிர்மீட்சியை கொடுத்ததான எலும்பு. நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு திரளான எலும்பின் பள்ளத்தாக்கிலே தீர்க்கதரிசி போகிறார்.
தீர்க்கதரிசியாரை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டபோது ஆமென், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே அதை நீர் அறிவீர் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். இன்றைக்கு விலகி கிடக்கிற, சிதறி கிடக்கிற, ஆமென், அங்கே உலர்ந்து கிடக்கிற, காய்ந்து கிடக்கிற, ஆமென், வித்தியாசமான கோணங்களிலே மறித்து கிடக்கிற ஆமென் எலும்புகளை பார்த்து நீங்களும் நானும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட, அன்பை உணர்ந்து கொண்ட, என் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஒவ்வொரு மக்களுக்கும் தீர்க்க தரிசனமாய் பேச வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும். நீங்கள் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவன் ஒரு நாளும் பட்சபாதம் பார்ப்பவர் அல்ல, ஏற்றதாழ்வு பார்ப்பவர் அல்ல. அவர் அனைவருக்கும் கர்த்தராய் இருக்கிறார். என் இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். என் இயேசு உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். இரத்தம் சிந்தி பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார். மூன்றாம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர்தான் வரப்போகிற நியாயாதிபதி. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வந்து ஆமென் நம்மை கூட்டி செல்லுவார். எனவே அதை விசுவாசிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய உலர்ந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரையுங்கள். உங்களுடைய உறவுகளை பார்த்து நீங்கள் பேசுங்கள். அந்த தீர்க்கதரிசி அங்கே எசேக்கியேலிலே நாம் பார்க்கிறோம், அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த எலும்பெல்லாம் கடகட கடகடன்னு சொல்லி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையானது தீர்க்கமாய் பிரசங்கிக்கப்படும் போது எலும்புகள் எல்லாம் விலகி கிடக்கிற, பிரிந்து கிடக்கிற உறவுகள் எல்லாம் ஒன்றாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது எலும்புகள் ஒன்றானது. அது நரம்புகளால் மூடப்பட்டது, தசையினால் மூடப்பட்டது. ஆமென். ஆவிகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த ஆவிகள் உள்ளே வந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா எலும்பாய் கிடந்ததான உலர்ந்து கிடந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து எழுந்து எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க தொடங்கினார்கள். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு நீங்கள் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கணவன் மனைவி உறவிலே, பிள்ளைகள் மருமக்கள் பேரமக்கள் என்ற உறவிலே நீங்கள் எலும்பும் தசையுமாக நீங்கள் மாறுங்கள். உங்கள் குடும்பம் ஒற்றுமையாகட்டும். உங்கள் குடும்பம் ஒற்றுமையாகிற போது சமுதாயம் ஒரு பெரிய மாற்றத்தை காணும். இந்த வார்த்தையை உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளை கர்த்தர் இன்றைக்கு சரி செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் மாறி போகும். அக்கானி கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன்னுடைய கணவனை கத்தாயமா என் தேவன் ரட்சிப்பார். அவர் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஜெபத்தை கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எனவே நாம் ஒருமனப்பட போகிறோம். நாம் ஒருமனப்படுவோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆமென். நீங்க என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமும். ஆண்டவருடைய பந்தியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் சபைகளிலே. அவர் ஹல்லேலூயா, ஓ என் இரத்தத்திற்கும் என் சரீரத்திற்கும் அடையாளம் என்று சொன்னார். எவ்வளவாய் அவர் நேசித்தார், எவ்வளவாய் அவர் நம்மை நேசித்தார். உனக்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் தன்னை பிற்கும்படியாக, உடைக்கப்படும்படியாக, உங்கள் உறவுகள் சரியாக வேணும் என்பதற்காக அவருடைய சரீரம் அவ்வளவாய் பாடுகளை அனுபவித்தது. அவ்வளவாய் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கின தீர்ப்பு என் இயேசு மேலே வந்ததல்லவா? உனக்கு உண்மையான சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஆக்கினை என் இயேசுவின் மேல் வந்ததினாலே நீ இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என் இயேசுவே எனக்குள்ளே வாரும் அப்பா, என் பாவத்தை மன்னியும் அப்பா, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் விரும்பி வேண்டி இயேசுவை அழைப்பீர்களானால், ஓ உங்களுடைய ஆமென் பாவங்களுக்காகவும், உங்களுடைய சுகவாழ்வுக்காகவும், சமாதானத்திற்காகவும், நிம்மதிக்காகவும், உயர்வுக்காகவும் அவர் பட்ட பாடுகள் உங்களுக்குள்ளே பலன் செய்யும். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உலக சமுதாயத்தை நோக்கி பாருங்கள். எங்கெங்கோ மக்கள் வேதனையோடு வாழுகிறார்கள். எத்தனையோ இடங்களிலே மக்கள் துன்பத்தோடு வாழுகிறார்கள். நித்தமும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே ஆமென் 117 முகாம்களிலே உங்களை போல ஆமென் தேசத்திலிருந்து 90 கிளம்பின மக்கள் 26 வருடங்களாக ஒரு குறுகிய இடத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் செபிக்க வேண்டும். அவர்கள் உங்களுடைய உறவுகள், அவர்கள் உங்களுடைய மக்கள். அந்த மக்களை கர்த்தர் எழுப்பி நாலாதிசையிலும் தமிழகத்திலே எத்தனையோ குக்கிராமங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறது. தமிழகத்திலே உள்ள அந்த கிராமங்களுக்கெல்லாம் இந்த மக்கள்
பயிற்றுவிக்கப்பட்டு இவர்கள் புறப்பட்டு சென்று ஆமென் சத்தியத்தை சொல்ல ஆமென் சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் சொல்லுவதற்கு எழும்ப வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் பிரிந்த உறவுகளை கர்த்தர் சேர்த்து வைப்பார். வீசா கிடைக்காமல் உறவுகள் பிரிந்திருக்குமானால் நீ கவலைப்படாதே. என் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் ஸ்பான்சர் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் வேலை விஷயத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு ஒரு சொந்தமான வீட்டையும் ஒரு சொந்தமான தொழிலையும் தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது அந்த எலும்புகள் எல்லாம் உணைந்து எழுந்து கர்த்தரை தொழுது கொண்டது போல நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நீங்கள் சொல்லுவீர்களா? நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்க என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. உலர்ந்த எலும்புகளை எடுத்து ஒரு பெரிய சேனையை உருவாக்க தேவனுக்கு வல்லமை உண்டு. ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து ஒரு தேவ மனிதன் அதை பயன்படுத்தின போது 1000 சத்துருக்களை அழித்தார். நீங்களும் ஒற்றுமையாகுங்கள். என் எலும்பின் எலும்பி என்று சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகளை பார்த்து அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் உம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடைத்து காத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை ஆமாண்டு நிரப்பட்டும். நீங்க வற்றாத நீரூற்றை போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க. உங்க எலும்பெல்லாம் ஆமென் புஷ்டியாக மாறுவதாக. உங்கள் எலும்பெல்லாம் பசுமையாக மாறுவதாக. உங்கள் எலும்புகள் சம்பந்தமான வியாதிகள் இப்போது இயேசுவின் நாமத்திலே சுகமாவதாக. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகி ஓடுவதாக. உங்களுடைய எலும்புகள் உறவுகள் இணைந்து வாழ முடியாதபடி உங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதான போராட்டங்களும் சூனியங்களும் எல்லா விதமான தவறான மனிதர்களுடைய தவறான ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்திலே அபத்தமாவி போவதாக. அற்புதம் நடக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் துதியையும் கனத்தையும் புகழையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் குடும்பத்தை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அவருடைய தரிசனத்தை பெற்ற அடியானுடைய விருப்பமும் அதுவாக இருக்கிறபடினால் நான் மனம் திறந்து சில காரியத்தை உங்களோடு பேசினேன். தொடர்ந்தும் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஜெப குறிப்புகள் தேவைகள் இருந்தால் தயவு செய்து நீங்க எங்களோடும் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் சபையாராக இணைந்து உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.